ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது முறையாக வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை. சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோட்லேயே வச்சுட்டேன். ஏன்னா சரி இந்நேரத்தில் கூட ஃபோன் பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. திரும்ப பண்ணுறாங்க, அதனால் வீடியோ கட் ஆகிடுச்சு. இது பார்ட் 3ங்க அது. சரியா, என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அது ரொம்ப டயர்டாயிடுச்சு எனக்கு. இப்போ இதே மாதிரி ஒன்று நம்ம போட்டோம். இது வந்து நம்ம இது இல்லை, இது இது நம்ம இது தானே. இது அது நம்ம இது வாங்கணுமே ஒரு கஸ்டமர்கிட்ட எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க தான் பார்த்துடுறோம் சொல்லிட்டு போயிட்டாங்களே. நாடு பார்த்துருந்தாங்களா, OnePlus நாடு. திருப்பி வந்தாங்களா? அப்புறம் என்னப்பா சொல்கிறா? OnePlus நாடு பார்த்துருந்தாங்களாண்ணே. ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும். ஆமாண்டா, அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினதுடா இது. ஆமாம், நீ போயிட்ட. இது வந்து ஆமாம், நீ போயிட்ட. இது வந்து நம்ம இது மஜித்துன்னு போடு, குழப்பீரிய போடுற. ஆமாம், நீ போயிட்டதுக்கப்புறம் தான் நின்று வாங்கிட்டு போச்சுங்க, கொடுத்துட்டு போச்சுங்க அந்த பொம்பளை. 5500 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து கீழே குடிச்சிடறேன்ப்பா. OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மாடல் பாரு? 60. சரியா, OnePlus 60 ஞாபகம் இருக்கா? இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்களே அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா OnePlus நாடு பார்த்தாங்க. OnePlus நாடு போக மீதி பேலன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாம், போயிடுச்சு அந்தம்மா. போயிட்டு அதான் திருப்பி வந்துச்சு அந்தம்மா, வந்து வாங்கிட்டு போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 60. இது 6GB ரேமு பாரு. அது என்ன போட்டிருக்கு பாரு, 6GB ரேமு, 128. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. சரியா, OnePlus 60. OnePlus 60 இது 5500 தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப நல்ல ரேட்டில். இது கேமரா பாருங்க, பேக்ரவுண்ட் கூட இல்லை, டிஸ்பிளேல ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், 5500 தான். இதெல்லாம் நம்ம பீஸ், இதெல்லாம் செம்மையாக இருக்கும். 60 செம்ம குவாலிட்டிங்க. 7 ரூபா விற்கிறாங்க பஜாரில். 7500 விற்கிறான். நான் வெறும் 5500 தரேன், அடிமட்ட விலைக்கு தரேன். ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஜென்யூனான விலை. 128 நல்ல ரேட்டு. 5500 வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. சரியா, இது வந்து ஆல்ரெடி நேற்று ஒருத்தர் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு போகிறாரு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 26,500. எதனால் இதை கொடுக்குறாருன்னா அவர் ஒன்றும் எதுவும் சொல்லலை, சரியாக எனக்கு சொல்லலை. நாளைக்கு தான் கேட்கணும் எதுக்கு கொடுத்துட்டு போனாருன்னு. நான் இல்லை, தம்பிகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி வீடியோ போட்டுருவோம் அப்படின்னா 26,000 தான் வாங்கிட்டு போனார் அவர். S22 Ultra, சாம்சங் கேலக்ஸி S22 Ultra. இந்த இடத்துல பிளாக் டாட் இருக்குது. மொபைல் நல்லா செக் பண்ணி தானே வாங்கினேன் அவங்ககிட்ட. நம்ம போன இன்னும் எதுவும் மாற்றிருக்கு இல்லைல்ல. பிளாக் டாட்டு. அதே மாதிரி வந்து வேறு என்ன ப்ராப்ளம், ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 512GB, 12GB ரேமு, 512GB. இதை எழுதிடுவேன், அவன் பேர் போட்டு எழுதிரு, வழுக்கை மீரா. எவ்வளோ போட்டேன்? 26 தானே? 26 வி முருகாச்சி வி வழுக்கை மீரா போட்டு 13 போட்டுறேன். 13 போட்டுரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9500
விவோ V27 12GB ரேமு 256. விவோ V27ங்க. இதில் வந்து பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்குங்க. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது, கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 9500, 9500 ஸோ நிறைய மொபைல் இருக்குது, உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும் எதை வாங்குறது எதை விற்கிறதுன்னு. ஸோ பார்த்துக்கோங்க. OnePlus 9R இது 9R வந்து 8/128. இது ஆன் பண்ணுதான், சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். இது சார்ஜ் போட்டு அப்புறமா ஆன் பண்ணிக்க. இது வந்து சாம்சங்கில் வந்து 7500 போட்டிருக்காரு. உள்ளே என்ன மொபைலுன்றதை நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம், சரிங்களா? சாம்சங்கில் வந்து A33 சாம்சங் கேலக்ஸி A33 5G மொபைலு 6/128. விலை வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல் தானே இது? ஆமாம், A33 5G கிடையாதோ? ஆமாம், 5G தான். A33 5G மொபைலு 8GB ரேமு 6GB ரேமு 128. விலை வந்து பார்த்திங்கன்னா 7500. கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. மொபைலை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது, தெளிவாக இருக்குது. 7500 தான், 7500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 8. OnePlusல 8 கிடையாது, 70. இது என்னப்பா இது? கண்ணாடிலாம் உடஞ்சிருக்குது. OnePlus 7 ப்ரோங்க. OnePlusல வந்து 7 ப்ரோ 8GB ரேமு 256. கண்ணாடி இந்த இடத்துல உடஞ்சிருக்கு, சரியா? கண்ணாடி உடஞ்சிருக்கு. மொபைலில் வந்து பிளாக் டாட் இருக்கா இல்லையா தெரியலையே. பிளாக் டாட் எதுவுமே இல்லை, கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் கூட கிடையாது. பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கா பாரு. கேமரா இருக்கா? கேமரா காட்டு. பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை பாஸ். கண்ணாடி இருக்கா? லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது. OnePlus 7 ப்ரோ 8GB ரேமு 256. கேமரா நல்லா இருக்குது. பேக்ரவுண்டு லைட்டாக இருக்க தான் செய்யுது, சரியா? லைட்டாக இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம வந்து மொபைல் பாப்அப் கேமரா இந்த மாடல்லாம் வந்து வாண்டடு. ஸோ நிறைய பேர் இதெல்லாம் விரும்புவாங்க, சரியா? பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கண்ணாடி உடஞ்சிருக்கு. OnePlus 7 ப்ரோ 8GB ரேமு 256. பேக் டோர் நல்லா இருக்கா? பேக் டோரும் உடஞ்சிருக்கு. ஸோ இதோட விலை 8000, 8000 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல என்ன மாடல் பாருங்க, 11. OnePlus 11 இது. OnePlus 11. இதில் என்ன இஷ்யூ? ஆமாம், இதுவும் கண்ணாடி உடஞ்சிருக்கு பாஸ். 8/128 கண்ணாடி உடஞ்சிருக்கு. 8GB ரேமு 128. OnePlus 11 வந்து ப்ராசஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ ரேட்டு இப்போ உங்களுக்கு கம்மி ரேட்டு தானே. உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கு பாரு? 14 தான் போட்டிருக்கு. இது வந்து 28 ரூபா 30 ரூபா வரும். கண்ணாடிலாம் உடையலைன்னா 28 ரூபா 30 ரூபா OnePlus 11ஓட ரேட்டு. ப்ராசஸ் பயங்கரமாக இருக்கும். கேமராலாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு, வீடியோ எடுக்கிறவங்களுக்கு ஸோ வாய்ப்பே கிடையாது. சரியான மொபைலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 5G மொபைலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 9R தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒன்று இங்கே வச்சுருக்கோம். இதுவும் சார்ஜ் இல்லை போல இருக்குது. பார்ப்பா, இதை ஆன் பண்ணு. ஆன் ஆயிடுச்சு. இப்போ தான் ஆன் ஆகுது. ரெண்டையும் வச்சுருவோம் அப்புறமா, ஏன்னா ரெண்டும் ஒரே மொபைல் தான். இல்லை, இது வேறு இருக்குல்லப்பா. இது குட்டியாக இருக்குது பாரு. இது என்ன மாடல்? இது 9RT-யா? ஓ, இதில் 2 இருக்கா? ஸோ ஓகே, அது 2 பெண்டிங்கில் போடு. இதை நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து பார்த்திங்கன்னா 12,000 தான் போட்டிருக்கோம். இந்த மொபைலை ஓப்பன் பண்ணுவேன். விவோவில் வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கு, சரியா? விவோவில் V23 ப்ரோன்னு நினைக்கிறேன். இது கரெக்டா? விவோ V23 ப்ரோ தான் வரும். பாரு, ஓப்பன் பண்ணி பாரு. சரி, அது கொஞ்சம் மெனு ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே இந்த வீடியோக்கு போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 7. இது என்னப்பா இது? இது வேறுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து நாடு சிஇ வரும். ஆமாம், ஒன் ப்ளஸ் நாடு சிஇ 12 GB ரேமு 256 ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேமு 256. விவோ Y200 சரி, ஓகே இதை முடிச்சிடறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு சிஇ 12 GB ரேமு 256. ஒரு கிராச் டென்ட்டு கிடையாது, ஏதோ ஒரு நீட் கண்டிஷனில் இருக்குது மொபைலு. கேமரா A to Z க்ளீனாக இருக்கும். விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்கங்க, 10,500 12 GB ரேம் 256 10,500 நல்ல ரேட்டு, பார்த்து வாங்கிக்கோங்க. ஒன் ப்ளஸ் நாடு சிஇ 12 GB ரேமு 256. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் Y200 5G மொபைல் தான், 8,256. மொபைலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி செம்மையாக இருக்குது, ஒரு கிராச் கிடையாது, ஒரு டென்ட்டு கிடையாது, மொபைல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ என்னென்னா இந்த பேக்கில் வந்து இது இந்த மாதிரி தான், இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. ஸோ பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. கேமரா கொஞ்சம் காட்டேன் இதை. சரி, ஓகே, பக்காவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போட்டிருக்கு பாருங்கள், 12,000 12,000 rupees இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் 70. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுப்பா. ஒன் ப்ளஸ் 70னா பழைய மாடல் தானே இது, பழைய மாடலு. என்னென்னா இதுக்கு வந்து பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது, பின்னாடி முட்டை மாதிரி வரும். ஆனால் ஃபேமஸான மொபைல் இது ஒரு காலத்தில். பட் ஆனால் இன்றைக்கி என்னென்னா இந்த மொபைலில் நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது டெட் ஆகும். அதனால தான் இது வந்து ஆமாம். ஆனால் இந்த மொபைலை பார்த்தா அப்படி தெரியல, நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. சார்ஜர் உள்ளே இருக்கா என்னன்னு தெரில. விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,000 போட்டிருக்காரு. இதை போட்டிருக்காருல 10,000 போட்டிருக்காரு. பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. சரியா? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பாக்ஸோடு வர்றதில்ல, அது பாக்ஸோடு வந்தால் வாங்கலாம், தப்பு இல்லை. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேமு 256 பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. 10,000 rupees கொடுக்குறாப்புல. 256 GB உள்ளது, 8 GB ரேமு, எல்லாமே நல்லா இருக்குது இது மொபைலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வாங்கலாம். சில மொபைல், அதாவது வெறும் மொபைலாக வாங்கும்போது இந்த மொபைல் வாங்குறது ரொம்ப உஷாராக வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அடுத்தது வந்து இங்கே மேலே உள்ளது இதெல்லாம் போட்டேன். இதெல்லாம் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்ற வீடியோவில் இருக்கும். இது விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோவில் வந்து போக்கோ கிடையாது, ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ 6 ஓப்போ ரெனோ 6 பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. 7,500 7,500. சரிங்களா? இது அப்படியே வச்சுருவோம். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஜிபியை காட்ட மறந்துட்டேன். எயிட்டு 128 பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. ஓப்போ ரெனோ 5G மொபைலு 7,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸு 9RT. ஒன் ப்ளஸில் வந்து 9RT வந்து கொஞ்சம் பெரிய மொபைல் போல் இருக்குது. 13,500 தான் போட்டிருக்காங்க. 8 128 மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது. சரியா? விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 13,000 தான் இதோட ரேட்டு. சரியா? யாராவது வேணும்னா கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஒன்லி மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் 9R. இப்போ இதுவும் 9RT. இது ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது இதில், அவ்வளோதான். இந்த பாருங்கள், ஒன் ப்ளஸ் 9RT 5G மொபைலு 8 128 13,000 இதோட விலை. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500. இது ஒன் ப்ளஸ் 9R. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 8 128 தான். விலை வந்து 11,500 போட்டிருக்காப்புல. சரியா? நம்மகிட்ட இன்னொரு மொபைல் கூட இருக்குது.
ஒன் ப்ளஸ்ஸு 9R தான் இது. 12 GB ரேமு 256. ஸோ இதையும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போடுவோம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500. என்னென்னா இது ஜிபி அதிகம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடிக்கிட்டேருந்து வாங்கினோம். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க. 13 ப்ரோ மேக்ஸு 41,000 இதோட விலை. 41க்கு நாங்கள் தரோம். பேட்ரி ஹெல்த்து 86. இது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கினனால இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிலாம் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஒரிஜினலாக ரியலாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம காட்டுறோம். சரியா? பேட்ரி ஹெல்த்து 86, 256 GB, 256 GB. ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ மேக்ஸு. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. கேமரா கொஞ்சம் காட்டுவேன். எல்லாமே செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. மொபைலை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது. விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 41,000. அதாவது 41,000 ருபீஸ் இதோட விலை. பாருங்கள் 41,000. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பாஸ். எந்த இஷ்யூமே கிடையாது. நல்லா தொடப்பா, கேமராவை நல்லா தொட. ஓ பிரைட்டு கொஞ்சம் நல்லா கூட்டு. பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. விலை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் 41,500. 41,500. புரியல. சரி நாங்கள் அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன். சரி நான் கேட்டு சொல்லுங்கள். பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து 464ன்னு நினைக்கிறேன். இது கம்மி ஜிபி தான். 8,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. விற்கலை இது. மொபைல் ஆனால் புதுசாக இருக்குது, அவ்வளோதான். 5G மொபைல் தான். 464. ஸோ ஜிபிலாம் வந்து சும்மா பேசிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 8,000 இது. ஏன்னா 5G மொபைல் அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா 9R தான். 256 GB இது. 12 GB ரேம். 11,000 இதோட விலை. இது மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ எட்ஜ் 30 ப்ரோ. மோட்டோ எட்ஜ் 30 ப்ரோ 16,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. சார்ஜரோடு இருக்குது. இது 8/128 தானேப்பா இது? இல்லை 8/256. சார்ஜ் போயிடுச்சு. சரி இதை சார்ஜ் போடு பார்ப்போம். ஒன் ப்ளஸ் இது நம்ம ஏற்கனவே போட்டாச்சு பாஸ். இது டிஸ்பிளே இஷ்யூ. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக போட்டாச்சு. இது 8,000 வந்து 4G மொபைல் தான் விவோவில். இதுவும் விவோ வந்து நம்ம 16,000 நம்ம போட்டோம். 16,000 விவோ V29 8/128. இதுவும் நம்ம போட்டோம். 4G மொபைல் S21 FE. ஒன் ப்ளஸ்ஸு எக்ஸ்ஆரா ஐஃபோன் எக்ஸ்ஆர். இதுவும் 9,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் Note 10 ப்ளஸ்ஸு. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு. இதோட விலை 5,500 சொல்கிறாப்புல. ஒரு போர்டுக்கு தான் யூஸ் ஆகும். டிஸ்பிளே போயிடுச்சு, போர்டு மட்டும்தான் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4,500. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது பாப்அப் கேமரா மாடலு. இது ஒன் ப்ளஸில் வந்து 80. இது 8,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு, கண்ணாடி உடஞ்சிருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஃப்ளிப்பு 6. இது ஃப்ளிப்பு 6 1 மாதம் வாரண்டி, இந்தியன் வாரண்டி இருக்குது. அதே மாதிரி வந்து 1 இயர் அடிஷ்னல் வாரண்டி. இப்போ இந்த மொபைல் கீழே போட்டு உடஞ்சிட்டா அது ஒரு புது ஃபோனே மாற்றி தருவான்.
ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12256. ஃப்ளிப்பு உங்களுக்கு இன்னும் 1 மாதம் வாரண்டி இருக்குது, 1 இயர் அடிஷ்னல் வாரண்டி இருக்குது, பில்லு இருக்குது என்கிட்ட. மோட்டோ வந்து இது செக் பண்ணிடுவோம் இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா Fold 4, சாம்சங் கேலக்ஸியில் Fold 4 மொபைல் உண்மையிலே செம்மையாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா தம்பி இதை ஓப்பன் பண்ணுப்பா. இன்றைக்கி நிறைய பேர் கேட்டாங்க, கேட்காமலாம் இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ டோட்டலாகவே வந்து நான் தான் அட்டன் பண்ணுறேன், நான் தான் பேசுகிறேன், நான் தான் விற்கிறேன், நான் தான் வியாபாரம் பண்ணுறேன், நான் தான் வீடியோ போடுறேன். எல்லாமே நம்மளே இருக்கிறனால சில இது மிஸ் ஆகும். 12/512 சரியா? Fold 4 விலை வந்து பார்த்திங்கன்னா விலை எவ்வளோ சொல்லுவேன், 39,500 39,500 39,000 39,000. ஆனால் நல்லா இருக்குது, செம்ம மொபைல் இது. இதுக்கு வந்து ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க iPhone 15 சரியா? இதுக்கும் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா A5 ப்ரோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓப்போ A5 ப்ரோ 5G மொபைலு, 8GB ரேமு, 256GB. ஓப்போ A5 ப்ரோ 5G மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,500, அதாவது 11,500. இது OnePlus Nord இதெல்லாம் நம்ம போட்டாச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். இது வந்து OnePlus Nord CE 3 லைட் ஆகுது, கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து என்ன இருக்குது, ஆமாம் OnePlus Nord CE 3 லைட்டு, 8GB ரேமு, 128, கிளாஸ் ப்ரோக்கனு, பேக் டோர் லைட்டாக உடஞ்சிருக்கு. ஸோ இதோட விலை 7,700, 7,700. இது ரெட்மியில் வந்து சின்ன மாடல் தான், ரியல்மியில் C55 35 கண்ணாடி டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. C31 இது 2GB ரேமு, 32GB, 2,500, 2,800. இது S10e வந்து 9,500. iPhone XR அது, ஆமாம் XR, iPhone XR இது 8,500, 64GB, 128GB, சாரி 128GB ஆல்ரெடி நம்ம காமிச்சிட்டோம் சரியா? மேலே உள்ளது மோட்டோ 3,500, Vivo V29e அதெல்லாம் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம், டேபு போட்டுட்டோம். ஸோ எல்லாமே ஓகே பஸ். இதோட அவ்வளோதான். நாங்கள் 3 வீடியோவாக போட்டிருக்கோம், 3 பார்ட்டாக போட்டிருக்கோம். 3 பார்ட்டுமே அப்லோட் ஆகும். நாளைக்கு லீவு, மாத கடைசி லீவு சரியா? மாதத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு லீவ் விட்டுக்குவோம். மாதத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சரியா? பொதுவாகவே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவுனாலே இப்போ சில பேருக்கு வந்து ஒரு டைமில் வந்து கசக்கும். ஆனால் இப்போ எப்படா லீவ் வரும்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெஸ்ட் இருந்தால் தான் நல்லது. ஓகே, எல்லா கடையும் அடைச்சிட்டாங்க. சரி எடுத்து வைப்பா. மொபைல் இன்றைக்கி நிறையா இருக்குது, நீங்கள் நாளைக்கு பாருங்கள். நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம், நாளைக்கு நிறையா ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. ஆனாலும் வந்து கால் அட்டன் பண்ணுவேன். டீ கிளாஸ் தூக்கி போடு சரியா? கால் அட்டன் பண்ணுவோம். நீங்கள் பேசுங்க, ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கூகுள் பேயில் காசு போடும்போது அது என்ன பொருள், இந்த மொபைல், இந்த மாடலு, இந்த மாடலில் இவ்வளோ இந்த இஷ்யூன்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு அதில் டைப் பண்ணி எழுதிட்டிங்கன்னா எனக்கு அது மாதிரி பண்ணும்போது நாங்கள் உண்மையிலே ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுவோம். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒருத்தர் தானே, எங்களுக்கு கஸ்டமர் நிறையா. எதுக்காக காசு போடுறாங்க, இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. இவ்வளோக்கும் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் எங்களால் அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதுக்காக உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க Vivo V25 ப்ரோன்னு போட்டால் நான் அழகாக அதை முடிச்சிருவேன், பேக் பண்ணி பார்சல் போட்டு வச்சுருவேன். நாளைக்கு கொரியரில் போட்டு விடுவோம், நீங்கள் உங்களுக்கு எஸ்டி கொரியரில் போடுவோம், ஒரு நாள் கழிச்சு மறுநாள் வந்துட போகுது. ஸோ இது வந்து ப்ராப்பராக நடந்துடும். நீங்கள் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா
கடைசி டைமில் மிஸ் ஆயிரும். பார்சல் போட டைம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது எதுக்கு வந்துச்சா, அதுக்கு வந்துச்சா, இதுக்கு வந்துச்சா, காசு வந்துச்சா, வரலையா, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் உங்களை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு உங்களோட பேர், வாட்ஸ்அப் நம்பரு, அட்ரெஸ்ஸு, பின்கோடு ஆர்டராக டைப் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் கொரியர் போட்டு ரிசீப்பை உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர்லாம் வந்து வாட்ஸ்அப் நம்பரே வந்து அதாவது வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புகிறாங்களே அந்த நம்பரை தர மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு நம்பரை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த பார்சலில் வந்து நம்ம வந்து பார்சலை போட்ட ஒரு ரிசீப்பை வந்து வேறு நம்பருக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் பொருள் வாங்கினீங்களான்றது எங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் நிறைய இஷ்யூ இருக்குது. அதனால் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நாங்களும் ப்ராப்பராக கரெக்டாக ஜாமானை அனுப்பிடுவோம், பொருள் வந்துடும் உங்கள் கைக்கு. இல்லாட்டா கொஞ்சம் தலைவலி தான், அதை யோசிச்சுக்கோங்க. நல்லபடியாக பண்ணுங்கள், நம்மளும் நல்லபடியாக வியாபாரம் பண்ணுவோம். ஸோ வியாபாரம் தானே, யாரையும் இது நம்ம இப்போ வந்து தொழில் வியாபாரன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஓகே. பேசி ஒன்றும் இல்லை, இப்போ எடுத்து வைப்பா பார்க்கலாம். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, மணி 11 ஆயிடுச்சு. 12 ஆக போதா? 12 ஆக போகுது. பாக்ஸில் உள்ளது அப்படியே இருக்கட்டும், பாக்ஸ்லேயே வச்சிரு. மொபைல் இப்போ எடுத்து வச்சுக்கிறதெல்லாம் அப்படியே தூக்கி அப்படியே எடுத்து அடிக்கிறேன். இப்போ இவ்வளோ வியாபாரத்தில் இவ்வளோ உன்னிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. எங்களுக்கு வியாபாரம் மட்டும் கிடையாது, அரசியலும் இருக்குது, பின்னணி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எதுவுமே முடியாதுன்னு நம்ம வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், முடியாமலே போயிடும். எதுவுமே எதிர்த்து நின்று நம்ம வந்து இறங்கி பண்ணால் தான் அது வேலை நடக்கும். ஏன்னா வியாபாரமாக இருக்கணும், அரசியலாக இருக்கணும். சரியா? எந்த வேலையுமே வந்து நம்மளால் ஒரு மனுஷன் இவ்வளோ தான் செய்ய முடியும்னு நம்மளே முடிவு பண்ணிட்டா வேலைக்கு ஆகாது. எல்லாமே முடிக்கலாம், எல்லாமே செய்யலான்னு நம்ம நினச்சா தான் எல்லாமே கை கூடும். சரிங்களா? முதல்ல கடையில் இவ்வளோ ஜாமான் வைக்கிறதுக்கே பயப்படுவாங்க, புரியுதா? இவ்வளோ ஜாமான் வைக்க மாட்டாங்க. ஏன்னா போலீஸ்காரங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு பில்லு இருக்கான்னு கேட்பான். நான் அனுபவப்பட்டிருக்கோம். நான் போய் நிறையா கடைக்காரங்களை காப்பாற்றி விட்ருக்கேன். இவ்வளோ ஜாமான் வச்சுட்டு இவ்வளோ ஜாமானுக்கு பில்லு இருக்கா, இதுக்கெல்லாம் ஐஎம்இ இருக்கா, இதெல்லாம் நல்ல பொருளா, இதெல்லாம் திருட்டு பொருளா, இப்படிலாம் கேட்பாங்க. வா கடைக்கு ஸ்டேஷனுக்கு வா, ஸ்டேஷனில் போய்ட்டு செக் பண்ணுவோம் அப்படின்னு ஒரே கேள்வி தான் கேட்டேன். ஒரு தெரிஞ்ச கடைக்காரங்கிட்ட அப்படி தான் இதே மாதிரி தான் சம்பவம் நடந்துச்சு. அவன் தாலியை விற்று நகையை விற்று கடை வச்சுருக்கான். நீ இப்போ அது மாதிரி நம்ம எதாக இருந்தாலும் பாஸ் நேரடியாக பேசுவோம் பாஸ், ஒளிவு மறையெல்லாம் இருக்காது. சரியா? போல்டாக பேசுவோம், போல்டாக இறங்குவோம், போல்டாக செய்வோம். அதனால் பயம் வரும் நம்மக்கிட்ட. சரி ஓகே பாஸ், இதோடு விட்டுருவோம். தற்பெருமை பேசக்கூடாது தான், எப்போவுமே நல்லதில்லை. ஏன் சொல்கிறேன்னா, என் அப்பா வீட்டு காசில் நான் கடை வச்சுருக்கேன், என் பொண்டாட்டி தாலியை விற்று நான் பொருள் வச்சு வியாபாரமாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு காவல்துறையில் உள்ளவன் வந்து அது இல்லை பில்லு இருக்கா, இதுக்கெல்லாம் வந்து இது யாரோட பொருள் இதெல்லாம் கேட்டுலாம் ஒரு 3-4 வருஷத்துக்குலாம் அப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் உடச்சி எரிஞ்சு குப்பையில் போங்கடான்னு அடித்து துரத்தி விட்டது நம்மள மாதிரி என்ன மாதிரி நான் தான். எல்லாம் ஏன் நம்ம அடுத்தவனை சொல்ல, நான் தான் எல்லாம் கேள்வி கேட்பேன் பயங்கரமாக. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. சரியா? நான் வந்து பொதுநல வழக்கே போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 19 பொதுநல வழக்கு போட்டிருக்கேன். சும்மா நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, ஏதோ வந்து வியாபாரம் பண்ணுறேன்னு. எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு எமர்ஜென்சியான ஆளுங்க நாங்களாம். ஓகே, குட் நைட், நாளைக்கு பார்ப்போம்.